டாபிக் பார்க்க போகிறோம்னா சி டியூட்டோரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சி வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து என்னென்னா ஒரு 50 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான லாங்குவேஜ். இது வந்து என்னென்னா டெவலப் பண்ணக்குள்ளே நம்ம இதை வச்சு என்ன டெவலப் பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஓஎஸை டெவலப் பண்ணலாம், டேட்டாபேஸ் டெவலப் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்னா வந்து சாஃப்ட்வேர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் டெவலப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வச்சு ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமை தான் நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஆஸ்ட்ரிக் இன்க்ளூட் stdio.h அப்படின்னா வந்து ஒரு ஹெட்டர் ஃபைலு. அந்த ஹெட்டர் ஃபைல் உள்ள printf மெத்தட் இருக்குது. எதுக்கு நான் அந்த ஹெட்டர் ஃபைலை யூஸ் பண்ணுறேன்னா, அந்த ஹெட்டர் ஃபைல் stdio.hன்றது வந்து இன்புட் அவுட்புட் கொடுக்குற மெத்தடு இருக்குது. அது உள்ளார வந்து printfன்ற மெத்தட் இருக்குது. அதனால தான் வந்து printfனால் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து அந்த ஹெட்டர் ஃபைலை யூஸ் பண்ணுறோம். அது வந்து மெயின் மெத்தடு கீழே தான் வந்து யூஸ் பண்ணோம். மெயின் மெத்தடு வந்து கீழே தான் வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணோம். இன்ட்டு வந்து என்னென்னா டேட்டா டைப்பு, ரிட்டன் 0, அதாவது ரிட்டன் ஒன்றுமே நத்திங், அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.